காலங்காலமாக ஏதாவது ஒன்றுனா பொண்ணுங்க தான் தப்பு அப்படி சொல்லி அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்குறீங்கல்ல, அது மாதிரி இப்போ டேரெக்டாகவே சொல்லுவோம். ஜாய் கிறிசல்டா வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் அவருக்கு முதல் ஒய்ஃப் இருக்காங்க, லீகலாக அவங்க தான் ஒய்ஃபு. இப்போ சப்போஸ் டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற டாக்குமெண்ட் அவங்ககிட்ட காட்டினாரா அப்படின்லாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு அவங்ககிட்ட போய் நீங்கள் சட்டை போடுறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, அது இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்குறீங்க. பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் கேட்குறீங்க. காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கொலக்கட்டை கோவிந்தன் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட வந்து எந்த கேள்வியுமே கேட்கறது கிடையாது. அவர் அதை பற்றி கவலையும் இல்லை. அவரோட லைஃப் இதனால எந்த பாதிப்பும் அடையலை. அவர் யூஸ்வலாக என்ன வேலை பார்ப்பாரோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நவாப்பழ சட்னி அரைச்சிக்கிட்டு அப்படிதான் இருக்காரு. அதே மாதிரி ஜட்ஜா போய் அப்பா பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கட்டிங் இப்படியே இருக்காதுப்பா அப்படின்னு அவரோட ஜட்ஜ் வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இது மட்டும் கிடையாது, அவரை சுற்றி இருக்கவங்களும் அவரை ட்ரோல் பண்ணாலுமே அதில் போயிட்டு ரொமான்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு காமெடி பண்ணி இதை வந்து ட்ரோல் ஆக்கிக்கிறது. அப்போ என்னன்னா, ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பை ஒன்று நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்படி இல்லாட்டினா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ரியலைஸ் பண்ணணும். அது கிடையாது. இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி அதை காமெடி பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண தான் பார்க்குதுங்க இந்த மாதிரி. அது மட்டும் இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு காஸ்டியூம் டிசைனர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சட்டையை தைக்க கொடுத்தீங்க அப்படின்னாலே 15,000 கிட்ட வரும். அப்படின்றப்ப ஒரு த்ரூஅவுட் மூவி ஒரு பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றத யோசிக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி இவரை ஏமாற்றி தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது.